பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்தில் இந்த நாளிலும் 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் வருஷத்துல கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான கிருபைகளினால் தேவன் உங்களை அடியேனையும் நிரப்புவாராக. தேவன் இந்த நாளிலும் கடவுளுடைய கிருபையினாலே வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த 12ஆம் மாதத்துல தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் ஏசாயாவின் புஸ்தகம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த வருஷம் தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த 12ஆம் மாதத்துல தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீக்கி போடுவாராக. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா. உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும், உன் துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்னா பயங்கரமான துக்கத்தோடு இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு தத்தளிப்போடு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைய ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்வாரா? இந்த மாதம் அதை நான் மாத்தி போடுவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உன் துக்கத்தையும் எப்படி, உன் தத்தளிப்பையும். இந்த மாசம் கடவுளுக்கு இருபில பார்த்தேன்னா மாதம் முதல் தேதி பிறக்கும் போதே தண்ணியில தத்தளிச்சேன் எல்லாரும். எங்க பார்த்தாலும் புயல் காத்து. ஆனால் தேவனுடைய மகா கிருபையினாலே இந்த 12ஆம் மாதத்துல தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசிப்பாய். ஆனால் இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் கர்த்தரை மாற்றி உனக்கு தேவன் நித்தமும் தேவனுடைய கிருபையினால உன்னை ஆசீர்வதித்து தேவனுடைய மகாபெரிய கிருபையினால நீ எந்த காரியத்துல துக்கிக்கிறியோ, எந்த காரியத்துல தத்தளிக்கிறியோ, அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு சாதகமாக தேவன் மாற்றி தருவாராக. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34:10 ஒரு வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. 11 மாத காலம் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசித்து வரோம். நான் 11 மாத காலத்துல 11 மாதத்தையும் 11 மாத தேவைகளையும் கர்த்தர் சந்திச்சிருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 11 மாத காலமும் 11 மாத தேவையும் சந்திச்சிருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தோ பிள்ளைகளே, அவருடைய கிருபையினாலே இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளே, உனக்கு எது அவர் வாய்க்க செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன இல்லையா, ஒரு நன்மையும் குறைய விடாது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவ சமூகத்துல தேவனை தேட மறந்து போறாங்க. எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? தேவனை தேட மறந்து போறாங்க. அப்போ தேடும் போதுதான் நம்ம கண்டடைய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, காணாம போன ஒரு பொருளை விடாம தேடனதுனால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காணாம போன பொருள்
ஒரு விசுவாசம், அது யாரு கையிலும் போல என்ற ஒரு நம்பிக்கை, கர்த்தர் கொடுப்பார்னு ஒரு நம்பிக்கை, காணாமல போன பொருளை தேவன் எப்படி அது பிரயாசப்பட்டு தேவ கிருபையால ஒரு ஊக்கத்தோட ஜெபத்தோட தேடும் போது கர்த்தர் என்ன செய்றாரு, அது எங்க போனாலும் போலனாலும் அதை உருவாக்கி கொடுக்க கூட தேவன் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. தேவ பிள்ளைகளை, கர்த்தரை தேடுறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நீ காரணமெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேட, கர்த்தரிடத்துல வர நீ காரணம் சொன்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். மத்தேயு எதுன்னு சுவிசேஷ புத்தகத்துல இந்த 12ஆம் மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை 12ஆம் அதிகாரம் தேவ சமூகத்துல மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணல முறியாமலாம் மங்கி எரிகிற திணிய அணைக்காமல் இருக்கிறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்வாராம், நெறிந்த நாணல என்ன பண்ண மாட்டாரா, முறிக்காமலும். நாணலை பார்த்துக்கிறீங்கன்னா நாணல் செடி எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நாணல் எப்படி இருக்கும்? யாருன்னா பார்த்துக்கிறீங்களா நாணல் செடியே? எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட தர்ப இருக்கு தெரியுமா? தர்பன்னா என்ன சொல்லுங்க? நம்ம ஐயரு சகோதரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த தர்ப நீட்டா இருக்கும் பச்சையா, அந்த தர்போட கொஞ்சம் பட்டையா இருக்கும் நாணல் செடி. அது காஞ்சி போயிடுச்சு. காஞ்சிட்ட பிற்பாடு கொளுத்துனா அது என்ன பண்ணோம்னா அப்படியே நிக்கும். அதை முறிக்கிறதுக்கு பெரிய கை வேணுமா? அது ஊதனாவே கீழே ஒய்ந்துரும். ஒரு நாணல் எரிஞ்சு போச்சு, ஆனா நிக்குது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, எரிந்து போன நாணலப்பாலா நீ பலவீனப்பட்டு உன்னிடத்துல ஆண்டவருடைய நீதி இருக்குமானா, ஒருவேளை உனக்கு யாராகிலும் நீ நாணல செடியை போல இருந்து உன்னுடைய பக்கத்துல நீதி நியாயங்கள் இருக்குமானா, கர்த்தர் என்ன செய்வாரா, வெந்து போனது தான், அது எரிந்து போனது தான், அது ஒன்னும் உதவாதது தான், இப்ப அது முறிந்து கீழே விழ வேண்டிய நிலைமையில இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் பக்கம் நீதி இருக்குமானா, உன் பக்கம் நியாயம் இருக்குமானா, நெறிந்த நாணல நான் முறிக்க மாட்டேன், மங்கி எரியும் திரிய அணைக்க மாட்டேன். எத்தனை பேரு கரங்களை தட்டி தேவ பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி 12ஆம் மாதம் தேவனுடைய மகா பெரிய கிருபைனாலே, ஓ தேவன், உன்னுடைய என்னுடைய பலவீனத்தில் அவன் பலன் பரிபூரணமா விளங்கும். நெறிந்த நாணல். அதுக்குதான் சொல்றது, கர்த்தரை அனுதினம் தேடுங்க. மங்கி எரியிற திரி. அப்போ அந்த திரியாகப்பட்டது மங்கி எரியும் போது தேவ கிருபையால மனுஷன் கோவப்பட்டு என்ன பண்ணுவான், சீ என்னடா மங்கி எரியுதுன்னு அணைச்சிடுவான். ஆனா அப்படி இல்லை ஆண்டவர். நீ தடுமாறி உன் பலவீனம், உன்னுடைய சோர்வு, உன்னுடைய தேவை, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய கண்ணீர், அதுல தடுமாறி தேவனை நீ தேட 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 கர்த்தர் என்ன செய்வாரா, உன் விளக்கு அவர் அணைக்க மாட்டாரு. கரங்களை தட்டி எத்தனை பேர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரியும் தெரிய அணைக்காலம் இருக்கிறதா கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. அப்படின்னா அவர் உன்னை சொத்து சுகம் கேட்கல, அவர் ஆஸ்தி அந்தஸ்தை கேட்கல. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய அவர் அனுதினம் தேடும் போது, நீ நீதியா நடக்கும் போது உனக்காக தேவன் அவர் என்ன செய்வார், அவர் யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, மத்தேயு 12:18 வாசித்து பாருங்க. இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன்,
என் ஆவிய அவர் மேல அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பாராம். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாராம்? கடவுளுடைய கிருபைனால இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல வைப்பாப்போ ஆண்டவருக்கு நீ பிரியமா இருப்பேனா அவருடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை உண்மையில வைப்பார். அவரு கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நீ யாருக்கு பிரியமா வாழறது உனக்கே தெரியும். நீ கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா பரிசுத்த ஆவியானவர் உண்மையில அவர் அசைவாடுவார். அவர் உண்மையில அசைவாடும் போது அசுத்த கிரியைகள் உன்னை தொட முடியாது. ஒரு வியாதி உன்னை தொட முடியாது. ஒரு தரித்திரம் உன்னை தொட முடியாது. தேவையில்லாத பிரச்சனை உன்னை தேடி வராது. எந்த ஒரு வன்கண்ணம் உன்னை மேற்கொள்ளாது. எந்த சூனிய மந்திர கட்டு உன்னை மேற்கொள்ளாது. எந்த விதமான அசுத்த கிரியைகளை உன்னை மேற்கொள்ளாது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில அசைவாடும் போது நெறிந்த நாணல முறியாமலும். அப்படின்னா நீ நீதியா இருக்கிறியா? நீ நியாயமா நடக்கிறியா? உனக்குள்ள நாத்திகமன்னா துடிக்கணும். உள்ளம் 7 மணி ஆராதனை, 7 மணி ஆராதனை. உன் உள்ள உன் சரீரம் என்ன பண்ணா? துடிக்கணும். அப்படி ஐயோ முதலா ஒடியாரணும், என் இடத்துல யார உட்கார துடிக்கணும். உன் இருதயம் கர்த்தருடைய கிருபைனால தேவ பிள்ளையே சில காரியங்களுக்கும் இருதயம் துடிக்குது, சரீரம் துடிக்குது. முதல் இடத்துல போய் நிக்கிற நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் உன் நீதி கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருக்குமானா உன் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைய உன்னை நீயே நிதானித்துப்பார். உனக்கு ஆண்டவருடைய கிருபைனாலே உன் நீதி நிலைத்திருக்குமானா, நீ நீதியா நடப்பாயானா கர்த்தருடைய வல்லமை உண்மையில அசைவாடும். அல்லேலூயா அல்லேலூயா. வாசித்து பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியா நம்மளை தேடி வருகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல தேவ பிள்ளைகளே வாசித்து பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணல போல் அரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்வாய். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இப்ப என்னடன்னா நீதி எப்படிப்பட்ட நீதிடன்னா, இப்ப உபவாசம் எடுக்கிறோம். உபவாசம் எடுக்கிறது கர்த்தருக்கு நீதியா? நீதி இல்லையா? நீதிதான். உபவாசம் எடுக்கிறோம். கடவுளுடைய மகாபெரிய கிருபைனால பொருத்தனை எடுக்கிறோம். தேவனுடைய கிருபைனால ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மைம்படும்படியாக ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். ஆனா அதுல நீ உண்மையா இருக்கிறியா? மனுஷனிடத்துல சொல்லி ஏமாத்துறது போல ஆண்டவரிடத்துல சொல்லி ஏமாத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணட போல ரெட்டிலும் சாம்பல். நாணலுடைய குணாதிசயம் என்னடா? செடிகளிலும் எத்தனையோ விதம் இருக்கு. ஏன் ஆண்டவர் நாணல சொல்றாருன்னா, நாணல் எப்படிப்பட்டத சுபாவம் கொண்டதுன்னா, அது எப்பக்கமும் வளைந்து கொடுக்கிறதான ஒரு சுபாவம் உள்ளது. உபவாசம் எடுத்துட்டு நாணல போல இப்படியும் அப்படியும் வாழக்கூடாது. உபவாசம் எடுத்தா உபவாசமா இருக்கணும். பொருத்தனை எடுத்தா பொருத்தனையா அதை உன் ஜீவகாலம் முழுவதும் உண்மையா இருக்கணும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைய இந்த 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 வருஷத்துல ஒருவேளை அந்த நாணல போல நீ உன்னுடைய சரீரத்துடைய இச்சையின்படி சரீரத்தின்படி நீ ஒத்துழைத்து கர்த்தருக்கு விரோதமா நீ அசைந்து 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 நீ காலத்தை தள்ளுறியா? நாணல் எப்படி? கிழக்க காத்தடிச்சா கிழக்க ஆடும், மேற்க காத்தடிச்சா மேற்கு ஆடும், வடக்க காத்தடிச்சா வடக்க ஆடும், தெற்க காத்தடிச்சா தெற்கு ஆடும். நாணல போல உனக்குள்ள ஒரு தீர்மானம்.
எப்படி உபவாசம் எடுத்தா தேவ கிருபனாலே உண்மையும் உத்தமத்தோட உபவாசம் இருக்கும். அவரை நோக்கி ஜெபிக்கணும். உபவாசம் ஏறெடுக்கும் போது எப்படி இருக்கணும்? நீ தேவ சமூகத்திலேயோ இல்ல வீட்லயோ உன்னுடைய விண்ணப்பத்துக்காக திறப்பல நின்று ஜெபிக்கணும். கடவுளுக்கு கிருபனால நீ உபவாசம் இருக்கிறன்னு வேலைக்கு போக கூடாது. நீ உபவாசம் இருக்கிறத உங்க கணவர்கிட்ட சொல்லணும், உங்க சபை ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும். அந்த உபவாசம் கடவுளுடைய கிருபனால பின்னம்படாதபடி தேவ கிருபனால நீ திறப்புல நின்று ஜெபிக்கணும். நானல போல வேலை செய்யிட்டு உபவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கிருபனால தேவ பிள்ளைகளே அது நீதி கிடையாது. அப்போ ஜெபம் ஏறெடுக்கப்படாது. அப்போ உனக்குள்ள ஒரு பிரதிஷ்ட வாழ்க்கை வாழணும். வாசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 14ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15 ஒரு வாசித்து பாருங்க. தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்து அசைய பண்ணி இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோட பிடுங்கி கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தண்ணில நாணல் அசைவது போல நம்ம அசையக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு எனக்கு இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்னடா, ஒரு கிறிஸ்துவ பிள்ளைன்னா தேவ பிள்ளைய நீ இப்படியும் அப்படியும் வாழக்கூடாது. தண்ணியில நாணல் எங்கதான் ரொம்ப வளரும்? தண்ணி உள்ள இடத்துல தான் நாணல் செடி வளரும். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்திலே அந்த ஏரோது ராஜாவுடைய அக்கிரம அநியாயம் பயங்கரமா இருந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு கன்னி வயித்துல கர்ப்பவதியாக போகிறார்னு சொல்லி ராஜாவுக்கு தெரியப்படுத்தணும்னு 2 வயசு ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவிக்கும்படி ராஜா கட்டளையிட்டான். அப்போ மோசே பக்தர் பிறக்கிறார். மோசே பக்தர் பிறந்து 2 வயசு ஆகுது. அது அழகுள்ள பிள்ளைன்னு சொல்லி கடவுளுடைய கிருபை 2 வயசு பிள்ளைய தேவ கிருபை அந்த தாயாரு அப்படி பாதுகாத்தாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு நாணல் பெட்டி செய்து, இல்லையா? நாணல் என்பது மிதக்கக்கூடியது, நாணல் என்பது அசையக்கூடியது, நாணல் என்பது தேவனுடைய கிருபையாலே வெந்தாலும் அது அப்படியே நேராக நிற்கக்கூடியது. கர்த்தருடைய பிள்ளைய நீ நாணல போல அசைந்து அசைந்து தேவனை தேடுகிறாயா, இல்ல தேவனுடைய மகா பெரிய கிருபையால நீ நீதியா நடக்கிறாயா? அன்று சொல்றாரு, தண்ணீரில் நாணல் அசைகிறது போல் கர்த்தர் இஸ்ரவேலை எப்படி பண்ணாரா? முறிந்த திசையை பண்ணி அவர் பிதாக்களுக்கு தான் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை என்ன பண்ணாரா? தள்ளி வச்சிட்டார், வேரோடு பிடிங்கிட்டார். ரத்தத்தை சரித்த மானமன்ற கர்த்தருடைய பிள்ளை, நெறிந்த நாணல முறியாமலும் அங்கேறியும் தெரிய அணையாமலும் இருக்க செய்கிற தேவன், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற தேவன். நீ எப்படிதான் தேவனுக்காக வாழணும்னா கர்த்தருடைய கிருபையில இன்னைக்கு கூட நீங்க எல்லாரும் யோசிச்சு, நான் குற்றப்படுத்தல, ரட்சிக்கப்பட்ட அநேகரு நாணல போலதான் வளைஞ்சு வளைஞ்சு 2 வாரம் வருவாங்க, 2 வாரம் வர மாட்டாங்க. திருவிருந்து எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. நினைச்சா வருவாங்க, நினைக்கலாம் வரமாட்டாங்க. நினைச்சா செய்வாங்க, இல்ல 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 இல்ல. உன்னுடைய நீதி கடவுளுடைய கிருபையாலே நான் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க விரும்பல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, அவர் ரத்தத்தை சரித்த மானமன்ன வந்த கர்த்தருடைய பிள்ளைய, நீ முறிந்து விழாதபடி கர்த்தர் உன்னை காக்கணும்னா நீ என்ன செய்யணும்? நிலையான ஆத்துமாவா நிலைத்திருக்கணும். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா? காரணம் சொல்லக்கூடாது. நெறிந்த நாணலு
எரிஞ்சிட்ட நாணல் அது சாம்பலா நிக்குது. ஊதனா கீழே விழுந்துரும், தொட்டா கீழே விழுந்துரும். ஒருவேளை அது போல ஒரு பலவீனமான சூழ்நிலை நீ இருக்கிறன்னு வச்சுக்க. அப்போ ஊழியக்காரு வராரு, ஆண்டவருடைய கிருபைனால நீ நாணலை போல இருக்கிற, நீ அந்த வெந்த நாணலை போல் இருக்கிற, ஒரு பலவீனமான நாணலை போல் இருக்கிற, கொஞ்சம் ரொம்பவும் முடியாத நிலைமையில இருக்கிற. அப்ப கர்த்தருடைய கிருபைனால உன்னையும் பார்ப்பேன், நீ செய்த நீதி நியாயத்தையும் பார்ப்பேன், நீ கர்த்தரிடத்துல வந்ததையும் பார்ப்பேன், நீ தேவனை ஆராதித்ததும் பார்ப்பேன், நீ கொடுத்ததையும் பார்ப்பேன், உன் பரிசுத்தத்தை பார்ப்பேன், உன் நீதியை பார்ப்பேன். நெறிந்த நாணலை ஆண்டவரே இதை உயிர்ப்பிக்கணுமா உயிர்ப்பிக்க கூடாதுன்னு அவரிடத்துல நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறதுல தான் இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவன் என்ன வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, அவருக்கு நீதியான வாழ்க்கை வாழணும். பலவீனம் வரும், சுகவீனம் வரும், பஞ்சம் வரும், பசி வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், புயல் வரும், காற்று வரும், மழை வரும், இடி வரும், எல்லாம் வரும், ஜுரம் வரும், கோல்டு வரும், கடவுளுடைய கிருபைனால. ஆனா இந்த நாணலுக்கு, உன் பேரு நாணல், இந்த நாணலுக்கு எல்லாம் வரும். இந்த நாணலை தேவனுடைய கிருபைனால மீண்டுமா அதை செப்பனிட்டு சீர்தூக்கி உன்னை ஓட செய்யணும்னா அவருக்கு பிரியமானபடி நீ வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல கர்த்தர் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தர் இப்படியா சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, கடவுளுடைய இதோ இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்த நம்பர அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உள்ளங்கையில பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நம்புகிற யாவருக்கும் இப்படி இருப்பான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ இப்ப யார நம்புற தெரியுமா? நெறிந்த நாணலை நம்புற, ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிற. இன்னைக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியை நம்புற, இன்னைக்கு கடவுளுடைய கிருபையால கொடுக்கிற கணவரை நம்புற, இன்னைக்கு கொடுக்கிற உன் மகனை நம்புற, இன்னைக்கு இருக்கிற அந்த நெறிந்த நாணலை நம்புறியா? காட்டியே உனக்காக சிலுவையை சுமந்த ஆண்டவரை நம்புறதில்லை. கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புற. உன் நம்பிக்கை எது மேல இருக்குது? தேவ பிள்ளைகளே, அது ஒரு நாள் உன்னை கைவிடுமே. தேவ பிள்ளைகளே, உன்னை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். நெறிந்த நாணலை போய் நம்புறியே. உன் நம்பிக்கை எதுன்னா, அந்த சராசரங்களையும் உண்டாக்குன ஆண்டவர் மேல உன் நம்பிக்கை இருக்கணும். அந்த நெறிந்த நாணலை கூட உயிர்ப்பிக்கிற தேவன் மேல உன் நம்பிக்கை இருக்கணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ ஆண்டவரை விட்டு எகிப்தை நம்பினார்கள், எகிப்தின் ராஜாவை நம்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். உனக்காக கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய மகா பெரிய கிருபையாலே 1 அடிகள் வாரால் அடிக்க. அவர் நல்லவர். அவர் உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கு? எகிப்து மேல் இருக்குதா? விக்கிரகத்தின் மேல இருக்குதா? உன் முதலாளி மேல இருக்குதா? உன் கணவன் மேல இருக்குதா? உன் நம்பிக்கை யார் மேல? நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறிய தெரிய அணையாதும் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே, கல்வாரி மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டே, கொல்கதா மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டே, கல்வாரி மலை மேலே.
தீருசூதன் அன்றுதா மாலை மே பாடுகள் ஏற்றதினா தேவ தீருசூதன் அன்றுதா மாலை மே பாடுகள் ஏற்றதினா மனுகுல பாவம் தீர்த்திடவே சீதைந்து மாண்டதினா சீதைந்து மாண்டதினா சீதைந்து மாண்டதினா அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே கல்வாரி மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டே கொல்கதா மலை மேலே தாகம் தாகம் என்று தாகம் தாகம் என்று கொல்கதா மலை மேல் சத்தம் கேட்டதினா தாகம் தாகம் என்று கொல்கதா மலை மேல் சத்தம் கேட்டதினா ஓடி அணைக்க ஒருவரும் இல்லையே உருகுதே மனமே உருகுதே மனமே உருகுதே மனமே அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டே உல்கதா மலை மேலே. தேவ பிள்ளைகளை, உனக்கு வாழ்வு கொடுத்த தேவன் மேல உன் நம்பிக்கை இருக்கணும். கல்லுக்கும் மண்ணுக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே என்னைக்கும் உயிர் கிடையாது. எடுத்துல வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே 7ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. மத்தேயு 11:7. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்னா, எதவாக்க வனாந்தரத்திற்கு போனீங்க? காற்றினால் அசைய நாணல பார்க்க போனீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? தேவனை தேடுறது இல்லை, தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறது இல்லை, பாடுகளை ஏற்றுக்கொள்றது இல்லை, பரிசுத்தத்துல வாழறது இல்லை, ஒரு இடத்துல நிலைத்திருக்கிறது இல்லை. நாணல போல அசைஞ்சு கொண்டே இருக்க வேண்டியது. இங்க 10 நாள், அங்க 10 நாள், இங்க 20 நாள், அங்க 20 நாள், இங்க ஒரு 10 நாள், அங்க ஒரு 20 நாள். ஜீசஸ் கால்ஸ் போலாமா, அங்க போலாமா, தூத்துக்குடிக்கு போலாமா, 4 மாவடிக்கு போலாமா, துபாய் போலாமா, அங்க போலாமா. இங்க நானாலா போல வளையிற. எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனேன்? காற்றில் அசைந்தாட நானல பார்க்க போனையா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ நீதியா இருப்பாயானா உன் சின்ன வீட்டில, உன் அறை வீட்டில நீ அமர்ந்து ஜெபிக்கும் போது அந்த மணவாளன் உனக்கு விடுதலை கொடுக்க வர வல்லவரா இருக்கிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, நீ அசைந்து ஆடுகிற காற்றை போல, நாணல போல வளைந்து வளைந்து ஆடுறியா? ஒரு பிரதிஷ்ட வாழ்க்கையில நிலைச்சில்லையா? தேவ பிள்ளையே, உன்னை காண்கிற தேவன் இந்த நாளிலே பேசுகிறார். உன் உள்ள அசைதா? உன் உள்ளத்தை அசைய வைக்கிறாங்களா நாணல போல? உன் உள்ளத்தை இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே திசை திருப்பி பார்க்கறாங்களா? உன் உள்ள நாணல போல இப்போ வளையுதா? ஏதோ சொல்லுதா? அவர் ரத்தத்தை சரீரத்தை வானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைய, அந்த நாணல் மேல உன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. இத்தனை ஆண்டு கால உன்னை நடத்தின எம்பெருமான மேல உம்மோட நம்பிக்கை இருக்க வேண்டாம். அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது தான் உன் வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும், இன்னும் துளிர்விடும், இன்னும் அதிகமா கர்த்தர் கனி கொடுப்ப, இன்னும் தேவனுடைய கிருபையில வளருவ, இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உனக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசித்து பாருங்க. யோபு எழுதின நிருபத்துல
யோபு எதுன நிருபம் கர்த்தருடைய மகாபெரிய கிருபைனால. யோபு 8ஆம் அதிகாரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு எழுதின சரித்திர புத்தகமாகிய யோபு 8ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய கிருபைனால 11ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. தேவனுடைய மகாபெரிய கிருபைனால ஆண்டவர் சொல்ற பாரு, ஆகையால தேவ பிள்ளைய தேவனுடைய மகாபெரிய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. யோபு, சேர் இல்லாம நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாம கோரப்புல்லு முளைக்குமோ. அல்லேலூயா. நாணல் வளரணும்னா என்ன முதல்ல தேவை? கர்த்தருடைய கிருபைனால சேர் இல்லாம நாணல் ஓங்கி வளருமா அப்படின்னா, நீ நாட்டப்பட வேண்டிய மக அது கடவுளுடைய கிருபைனால அவருடைய கரத்துல தான் நீ நாட்டப்பட்டு இருக்கணும். அப்பதான் ஓங்கி வளருவ. நீ நாணல் தேவ பிள்ளையே, இந்த நாணல் எதுக்குடா உதவுதுன்னு சொன்னா, கர்த்தருடைய கிருபைனால இந்த நாணல் சீக்கிரத்திலே காய்ந்து போகக்கூடியது. இந்த நாணல் அநேகமான காரியங்களுக்கு உதவாதது. இந்த நாணல் எரிந்தாலும் தேவ கிருபைனால சாம்பலாக போகக்கூடிய நாணல். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நாணலாகிய நீயும் நானும் சேராகப்பட்ட ஆண்டவராகிய அவருடைய சரீரத்துக்குள்ளதான் நம்ம அசைவாடணும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லாம தேவனிடத்துல நாட்டப்படாத பாத்திரமா நம்ம இருப்போமானா நம்மளால ஓங்கி வளர முடியாது. அல்லேலூயா. ஓங்கி வளர முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, சேர் இல்லாம நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாம கோரப்புல்லு முளைக்குமோ. அல்லேலூயா. அப்படின்னா அவருடைய கிருபை இல்லாம, அவருடைய பாதுகாப்பு இல்லாம ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தனிமையில நம்ம ஜெயம் எடுக்க முடியவே முடியாது. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய மகாபெரிய கிருபைனால 8 வாசித்து பாருங்க. ஏசாயா கடவுளுடைய 58:8. அப்பொழுது விடிய கால வெளுப்ப போலவும் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய கிருபைனால நாட்டப்பட்ட பிள்ளையானா, அவரை நம்புகிற பிள்ளையானா, ஜெபிக்கிற பிள்ளையானா, ஒரு பிரதிஷ்டை வாழ்கிற பிள்ளையானா, கர்த்தருடைய எப்படி செய்வார்னா, விடியற்கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிக்கும். அல்லேலூயா. உன் சுகவாழ்வுன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீ செழிக்கணும்னா அவரை தான் நம்பணும். தேவ பிள்ளைகளே, வாசிங்க 58:9 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் போதும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல நாட்டப்பட்ட பிள்ளையா இருந்தாதான் நீ கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மறு உத்தரவு கொடுப்பாரு. சிலர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, திருவிருந்து எடுக்கிறது கிடையாது, ஒரு கிறிஸ்துமஸுக்கு வர்றது கிடையாது, ஒரு நியூ இயருக்கு வர்றது கிடையாது, ஒரு சிலுவை தியானத்துல கலந்துக்கிறது கிடையாது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர்றது கிடையாது. ஏனோ தானோன்னு வாழ்க்கை. சிலர் ஜெபம் பண்ணவே தெரியாது, சிலருக்கு ஜெபிக்கவே மாட்டாங்க, சிலர் அப்படியே இருப்பாங்க. அப்படியே கடவுள் எப்படி நான் தேவக்கு எப்படி கர்த்தர் ஆச்சரியம், எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும் யோசிச்சு பாரு. எத்தனை ஆண்டு காலமானாலும் தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய கிருபைனாலே நாட்டப்பட்ட இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்குமானா உன் வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்படும். வாசிங்க தேவ பிள்ளைகளை 58:11 வாசித்து பாருங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலங்களிலும் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஒற்றாத நீரூற்று போலும் இருப்ப. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. நாணல போல வளைந்து வளைந்து வாழ்க்கையை நடத்துறியா, இல்ல தேவனுடைய கிருபையினாலே தேவன் விரும்புகிறபடி நீதியான வாழ்க்கை நடத்துறியா? கர்த்தர்
நித்தமும் உன்னை நடத்தி எல்லாம் முழங்கால் படிடுவோமே. தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி இந்த வருஷம் தேவனுடைய கிருபையினால ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, ஏசாயா 14:3 உன் துக்கத்தையும் உங்களை அங்கலாப்பையும் கர்த்தரை மாற்றுகிற தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை, நீ நானல போல வளைந்து 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 இந்த தேவனை, நீ கர்த்தருடைய கிருபை இந்த உலகத்தை கடந்து கொண்டிருக்கிறியா? உனக்கு நிலையான ஒரு எண்ணம் இல்லையா? நிலையான சிந்தனை இல்லையா? நிலையான வாழ்க்கை வாழ மாட்டியா? நானல போல நீ வளைகிறாய். ஆண்டவர் சொன்னார், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனேன்? காற்றில் அடைந்து காற்றில் அசைந்து ஆடும் நானல பார்க்க போனியா? எதை பார்க்க போற? சபைக்கு எதை பார்க்க போற? இந்த டான்ஸ் ஆடுறாங்களா அதை பார்க்க போறியா? இல்ல நல்ல ஆட அணிஞ்சு வந்திருக்கிறாங்களே அதை பார்க்க போறியா? எதை பார்க்க போறியா? இல்ல உன அந்த சராச்சரம் எடுத்து உன்னை வாழ வைத்த தெய்வத்தை பார்க்க போறியா? எதை பார்க்க போற? நனிந்த நானலை முறியாத தேவன், உன் வியாதியிலே சுகம் கொடுத்த தேவன் பேசுகிறார். உனக்கு மறுவாழ்வு கொடுத்த தேவன் பேசுகிறார். நீ உதிர்ந்து போக வேண்டியவன், நீ உதிர்ந்து போக வேண்டியவன். இன்னைக்கு நிற்கிற, இன்னைக்கு பலனாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய மகா கிருபை நான் நிலைத்திருக்கும் போது உன்னை ஒப்பு கொடு. அவர் ரத்தத்தை சடித்த மானமன பெற கர்த்தருடைய பிள்ளை, உன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படும், உன் அக்கிரமத்துக்காக மனஸ்தாபப்படும், உன் மீறுதலுக்காக மனஸ்தாபப்படும். பொருத்தனை எடுத்தியா? தேவனுடைய கிருபையினாலே, விண்ணப்ப செய்தியா? கர்த்தருடைய கிருபையினாலே. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரே, என் வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையா இருக்குது, எனக்கு இந்த ஒரு விஷயம் கர்த்தா, உன் கண்களை எனக்கு கிருபை கிடைக்க முடியாது, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர், எத்தனை பேர்? ஓராபாலாதாரா தேவ தீருசுத அன்றுதா மலைமே தேவ தீருசுதன் அன்றுதான் மலைமே ரத்தம் செங்கினதா திருக்கால் கரங்கள் மூன்றாணிகளா துளைக்க தொங்கினதா. திருக்கால் கரங்கள் மூன்றாணிகளா துளைக்க தொங்கினதா. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன், கல்வாரி மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டேன், கொல்கதா மலை மேலே தேவ அன்பின் எல்லை. அவர் ரத்தத்தை சரித்து மானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளை, உனக்கு எத்தனையோ அற்புதம் செய்தாரே ஆண்டவர், உனக்கு எத்தனையோ அதிசயங்களை செய்தாரே ஆண்டவர். நானல போல வளைந்து 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 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தூரம் கடந்து போய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, தாகம் தாகம் என்று கொள்கதா மலமே. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக தாகமான தேவன் பேசுகிறார். ஒரு விஷயம், மனம் திரும்பு. நானல போல வளைந்து வளைந்து ஆடாத. அவர் தான் உன்னை பாதுகாக்கும். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க மத்தியில் நீ அசைவான் நம்முடைய மகா கிருபைக்கா சூத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆம். நம்ம யார் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியைக்கு இன்று இன்றும் சதாகாலங்கள் அடியுடி சகல பரிசுத்தவான் கர்த்தர் விளையாட கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து.